உங்க வயிறு சுத்தி இடுப்பு சுத்தி இருக்க ஃபேட்டும் குறையும், ஓவராலா உங்க உடல் எடையும் குறையும். முருங்கை கீரையோடைய சூப். நல்லா தண்ணிய கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கை கீரை கொழுந்தா இருந்தா நல்லது. கீரையை அந்த தண்ணியில போட்டு மூடி வச்சிடுங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா சத்து முழுமையும் அந்த தண்ணியில இறங்கி இருக்கும். சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு சொன்னா கொஞ்சமா உப்பு போட்டு அந்த இழைகளையும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிருங்க. தேவையற்ற உலை சதை குறையறதோட உடல் எடையும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க வயிறு சுத்தி இடுப்பு சுத்தி இருக்க ஃபேட்டும் குறையும், ஓவராலா உங்க உடல் எடையும் குறையும். முருங்கை கீரையோடைய சூப். நல்லா தண்ணிய கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கை கீரை கொழுந்தா இருந்தா நல்லது. கீரையை அந்த தண்ணியில போட்டு மூடி வச்சிடுங்க. 20 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா சத்து முழுமையும் அந்த தண்ணியில இறங்கி இருக்கும். சாப்பிட முடிஞ்சது அப்படின்னு சொன்னா கொஞ்சமா உப்பு போட்டு அந்த இழைகளையும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிருங்க. தேவையற்ற உலை சதை குறையறதோட உடல் எடையும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு.